ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்க. இந்த ஆடி மாதத்தில் நிறைய விசேஷங்களானது ஏற்படும். அதாவது அம்மனை வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் தான் காணப்படுது. அப்படிப்பட்ட ஆடி மாதமானது மேசராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் ரொம்பவே அற்புதமான மாதம். அதாவது சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை வைத்து தான் தமிழ் மாதமானது கணக்கீடு செய்வாங்க. அந்த வகையில் சூரிய பகவான் ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்று மிதுனத்தில் இருந்து சந்திரனின் ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசியில் பயிற்சியாகிறாரு. ஸோ இந்த மாதத்தை தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆடி மாதத்தில் ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்களானது கிடைக்கும். ஏன்னா சூரிய பகவானுடைய பார்வை பெற இருக்கக்கூடிய அந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்பவே அற்புதமான பலன்கள் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதம் அதி அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளி போன்ற அனைத்து விதமான நாட்களுமே ரொம்பவே விசேஷமான நாட்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாட்களில் அதுவும் ஆடி மாதம் முழுவதுமே இறை வழிபாடு செய்வதற்கு உரிய மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க. மேலும் விவசாயத்திற்கான தொடக்கமாக இருக்கக்கூடிய மாதமும் இந்த மாதம் தாங்க. கோவில்களில் அதிக விழாக்கள் ஆனது கொண்டாடப்படக்கூடிய மாதமும் இந்த ஆடி மாதம் தான். ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல சிறப்புகள் நிறைந்ததாங்க காணப்படுது. இந்த ஆடி மாதம் முழுவதுமே சூரிய பகவான் மிதுனத்தில் இருந்து சந்திரனின் ராசியாக இருக்கக்கூடிய கடகராசிக்கு பயிற்சியாகக்கூடிய காரணத்தினால மேசராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மங்களகரமான பலன்களானது கிடைக்கும். அடுத்து ஒரு மாத காலத்திற்கு இந்த மேசராசி நேயர்களை அடையக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேசம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் சூரியனுடைய சம்சாரம் நடக்க இருக்குங்க. இதனால் உங்களுடைய வியாபாரம், தொழில் சார்ந்த வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மேலும் உங்களுடைய வேலையில் திருப்தியானது உங்களுக்கு கிடைக்குங்க. இதுவரைக்கும் இல்லாத திருப்தி நிலையை இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அடைய போகிறீங்க. அதாவது உங்களுடைய பொருளாதார நிலை முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறையவே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவானது இந்த டைமில் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் எந்த விதமான கவலையும் இல்லாமல் தைரியத்தோடு உங்களுடைய நாட்களை கடந்து வரலாம். நவ கிரகங்களில் தலைவனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். இவர் ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய ராசியை மாற்றிப்பார். அப்படி இவர் ஒவ்வொரு மாதமும் மாறக்கூடிய ராசிகளை பொறுத்து தான் தமிழ் மாதமே கணக்கீடு செய்வாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய மாதத்தை தமிழ் மாதம் அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததுன்னு தான் சொல்லணும். இதில் ஆடி மாதம் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதங்க. சூரிய பகவான் என்னென்ன பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவானால் உங்களுடைய செயல்களில் அனைத்திலுமே முன்னேற்றத்தை பார்க்கலாம். தொழிலாக இருக்கட்டும், வேலை தொடர்பான விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. மேலும் உங்களுக்கு நிறைய சலுகைகளானது இந்த நேரத்தில் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய நிதி நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத இணக்கமான ஒரு சூழ்நிலையானது இருக்க போகுது. அதே போல தாங்க உங்களுடைய உறவுகளுக்கு இடையே நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்குமே ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்பவே சிரமப்பட்டு இருக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்களே, ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. அதே போல தான் எதையுமே உறுதியான ஆற்றலோடு நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கையானது உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். இதனால் இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதம்னு சொல்லலாம். பொதுவாகவே ஜோதிடத்தின்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாறி மாறி அதனுடைய ராசிகளினுடைய வாழ்க்கையை பாதிக்குங்க. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா சூரியன் உங்களுக்கு கோள்களுடைய அரசன் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லக்கூடியது. மேலும் இந்த கிரகத்தினுடைய சக்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. மேலும் கிரகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் அப்படின்னா அது சூரியன் தாங்க. இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகும் பொழுது
ஒரு அற்புதமானது கண்டிப்பாக ஏற்படும். அதாவது சூரியனுடைய சஞ்சாரத்தை பொறுத்து ஆடி மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதி அற்புதமான விஷயங்களாகவே காணப்படுது. ஸோ கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே சூரிய பகவான் கடகராசியில் தான் வந்து பயணிக்க போகிறாரு. இந்த மாதத்தை தான் நம்ம தமிழ் ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சூரியனுடைய இந்த சஞ்சாரம் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் அதிர்ஷ்டத்தின் ராசியாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு அதி அற்புதமான முன்னேற்றத்திற்கான பலன்கள் தாங்க இந்த டைமில் வந்து கிடைக்க போகுது. மேசராசி நேயர்களை இதுவரைக்கும் இல்லாத அனைத்து விதமான இன்பங்களையும் வந்து இனி நீங்கள் அடைய போகிறீங்க. வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஆடி மாதத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்தித்து வரக்கூடிய அன்பர்களே, இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அதி அற்புதமாக மாற்றம் பெறும். ஸோ உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், கை நிறைய பணம் கிடைக்கும், உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து சரியாக போகுதுங்க. மேலும் இந்த ஆடி மாதம் அம்மனை வழிபாடு செய்வதற்கு உரிய மாதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு குலத்தை காப்பதோடு மட்டுமில்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்த்து வைக்கும். அதனால் இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் கண்டிப்பாக வந்து தவற விட்டுறாதீங்க. மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் அனைவருமே உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதனோடு ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மேசம் ராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேசம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிதி நிலைமை வந்து இந்த மாதத்தில் வந்து மேம்பாடு அடையுங்க. இதனால் உங்களுக்கு மனதில் நிம்மதியானது ஏற்படும். எப்பேற்பட்ட கடன் தொல்லைகளாக இருந்தாலுமே கூட அது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து நீங்கிடுங்க. மேசம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வீடு வாகனம் வாங்கிறது பற்றிய சிந்தனைகளானது இந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். இது வரைக்குமே அதை பற்றிய எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்காதுங்க. ஏன்னா குடும்ப சூழ்நிலைகளானது அப்படி இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது ஒன்று நமக்காக இருக்கணும், நம்ம ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்ற உங்களுக்கு உத்வேகமானது கிடைக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக வீடு வாங்கலாமா அல்லது வாகனம் வாங்கலாமா அதை பற்றிய சிந்தனைகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத உங்களது மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து இனி அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. ஸோ நீங்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு இந்த சமூகத்தில் மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும், மரியாதை இல்லாமல் இருந்திருக்கும். சொல்லப்போனால் குடும்பத்தில் கூட அவங்கள யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய காலகட்டம்னா அது இந்த காலகட்டம் தாங்க. உங்களுக்கு தேடி மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து கிடைக்கும். புகழ் கௌரவம் அப்படின்னு எல்லாம் கிடைக்கும். அதாவது எல்லாரும் இருந்தாலுமே கூட நீங்கள் இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் ஏற்படும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து முக்கியமானவர்களாக வந்து பார்க்கப்படுவீங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு துறைகளில் மட்டும்தான் சிறந்து விளங்குவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. மேசம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து துறைகளிலுமே இந்த டைமில் வந்து வெற்றி வந்து கிடைக்கும். அந்த வகையில் மேசம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஒரு நல்ல பலன்களை தாங்க இந்த டைமில் வந்து அனுபவிக்க போகிறீங்க. மேலும் கடகத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் தொட்டது அனைத்துமே துளங்க போகுதுங்க. மேலும் இந்த மாதம் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் திருப்தியாக வழிபாடுகளும் வந்து செய்யக்கூடிய பாக்கியமானது கிடைக்கும். இது வரைக்குமே கூட நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்கு போக முடியாத இருந்திருப்பீங்க. மேலும் உங்களுடைய எந்த ஒரு ஆலயத்துக்குமே போய் வழிபாடு செய்யக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறத இழந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஆடி மாதம் அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரப்போகுது. நீங்கள் திருப்தியாக ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை வந்து பெற போகிறீங்க. மேலும் உங்களுக்கு பிறருக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ எப்போதுமே நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் வந்து கெட்டிக்காரர் தான் சொல்லணும். அந்த நிலை வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து மேம்பாடு அடையும். பிறருடைய வாழ்த்துக்களால் மனது எல்லாமே வந்து சந்தோஷத்தில் நிரம்பி திருப்தியாக நீங்கள் உணரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா அது இந்த ஆடி மாதம் தான். மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேசராசி நேயர்களுக்கு வெகு அட்டகாசமான ஒரு பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. சொல்லப்போனால் நீங்கள் கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு. ஸோ ஆடி மாதத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி ஆடி மாதத்தில் நீங்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் குலதெய்வத்துக்கு வழிபாடுகள் செய்துக்கோங்க. இது உங்களை நல்ல சீரும் சிறப்போடு வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். இந்த பதிவின் மூலமாக மேசராசி நேயர்கள் ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போன்ற பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தினம்தோறும் நம்மளுடைய சேனலில் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேசம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் எத்தகைய சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.